என்ன அராஜகம் இது? எப்படி நீங்க எங்க ஐயா ஷேர் பாபா அவர்களை அரெஸ்ட் பண்ணலாம்? மேரக்காவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை தாண்டி இளைஞர்களுக்காகவே புதியதாக தொடங்கப்பட்ட ஜென்சி குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்றீங்க? யாரும் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்குங்கிற திமிர்ல பண்றீங்களோ அப்படின்னு நம்மளோட ப்ரௌட் உடன்பிறப்புகள் எல்லாரும் காலையில இருந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் ஒரு போராட்டத்துக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எப்படி பெர்மிஷன் வாங்கணும் கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் இந்த வயசு காலத்துல எதுக்கே இந்த போராட்டம், எதுக்கே இந்த சாலை மறியல் எல்லாம்? சரி, எதுக்காக இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தோட மோட்டிவ் என்னதான் பார்த்தா, டிவிக்கோட சிட்டிங் அமைச்சர் சரத்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பவுடர் மாதிரியே ஒரு ட்ரக்கை கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வச்சு பயன்படுத்தினாராம். அதனால அவர் மினிஸ்டர் பதவியில இருந்து தூக்கணுமா, அதுக்காக தான் இந்த போராட்டமா. ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. நல்லதும் பண்ணிருக்கலாம், கெட்டதும் பண்ணிருக்கலாம், அது கெட்டதாவே இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பதவியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லது பண்றாரா இல்ல கெட்டது பண்றாரா, அந்த கெட்டதை சுட்டி காட்டலாம், சுட்டி காட்டி பதவியில இருந்து மாறணும் விலகணும்னு சொல்லலாம், போராட்டம் பண்ணலாம். அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. சரி, அது ஏதோ உண்மையா இருக்கு பொய்யா இருக்கு ஏதோ ஒண்ணு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோவை இப்ப ஏன் தூக்கிட்டு வராங்க தெரியுமா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கொஞ்சம் தெளிவா சொல்றேன், காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. இதுக்கு பேரெல்லாம் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு விவேக் அவருடைய காமெடியில வர மாதிரியே சொல்லுவாங்க. அதாவது திசை திருப்புறதுன்னு. எதுல இருந்து திசை திருப்புறது தெரியுமா? நான் சொல்றேன். முன்னாள் PWD அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்டோட துறையோட அமைச்சரா இருந்த அண்ணன் ஏவாவேலு அவர்களோட வீட்ல 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரைடு நடந்து தெரியும்ல. அந்த ரைடு எதுக்காகன்னு தெரியும்ல? 4 கோடி ரூபாய்க்கு போடாத ரோட இவர் போட்டாருன்னு சொல்லிட்டு கணக்கு காணிச்சு முழுங்கிட்டாரு, அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க 2 நாட்களுக்கு முன்னாடி. வேற அமைச்சர்களாச்சும் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்ட ரோட்டுக்கு மேல சும்மா கீழே ஊத்தி விடுவாங்களா, இவர் அது கூட பண்ணலையா? சரி, இதாவது ஒரு சின்ன ஊழல் தான், சின்ன நியூஸ் தான், இதாவது லைம் லைட்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஒரு பெரிய ஊழல் இருக்கு. சாரி, ஒரு சின்ன குட்டி ஊழல் இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாப்போமே. தனியார் பள்ளிகள், அதாவது பிரைவேட் ஸ்கூல் நீங்க தொடங்குறீங்களா, அதுக்கு நாங்க NOC வாங்கி தரோம், நாங்க பெர்மிஷன் வாங்கி தரோம், எல்லா லைசன்ஸையும் நாங்களே வாங்கி தரோம் சொல்லிட்டு 25 லட்சம் 50 லட்சம் 75 லட்சம் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 100 கோடி ரூபாய்க்கு லஞ்சம் வாங்கின கதை ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன 100 கோடி ரூபாய்க்கு அந்த லஞ்சத்தை யார் யார் வாங்கினா? தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தோட 2 தலைவர்களான திமுக பிரமுகர்கள். அந்த 2 திமுக பிரமுகர்கள் யார் யாரெல்லாம்? PT அரசகுமார் மற்றும் முத்துக்குமார். இந்த செய்தி லைம் லைட்ல இருக்கா? யாருக்கு தான் ஞாபகம் இருக்கு? இல்ல பேச்சு பொருளா தான் இருக்கா என்ன? சரி, இதுவும் ஒரு சின்ன ஊழல், அதனால லைம் லைட்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இன்னொரு சின்ன குட்டி பெரிய ஊழல் சொல்லட்டா? நம்ம தமிழ்நாடு முழுவதுமா உள்ள குவாரிகள்ல ஒரு லாரிக்கு ஒரு லோடுக்கு கிராவல் மண் மற்றும் சவுடு மண் எடுக்கிறதுல ஒரு லோடு 700 ராயல்டி இல்ல பார்ட்டி ஃபண்ட் பேர்ல தமிழ்நாடு முழுவதுமா இது மாதிரி மண் அடிச்ச லாரிகள் கிட்ட இருந்து வசூல் வேட்டையில ஈடுபட்டு வாங்கியிருக்காங்களாம். இது யாரோட தலைமையில தெரியுமா? முன்னாள் மைன்ஸ் துறையோட அமைச்சர், நம் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு லாரிகள் கிட்ட இருந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வசூல் செய்யப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 50,000 crores, 50,000 கோடி தானா? 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 50,000 கோடின்னு அடிச்செல்லாம் விடல. அப்போ இன்னைக்கு லாரி உரிமையாளர் சங்க சார்பா ஒரு பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமா பிரேக் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம உழைச்சி வேர்வை சேர்ந்து கட்டின வரி பணத்துல இருந்து 4 கோடி அடிச்சது பெருசா இல்ல 100 கோடி அடிச்சது பெருசா இல்ல 50,000 கோடி அடிச்சது பெருசா இல்ல குழந்தையை தூக்கிட்டு வந்த MLA பெருசா இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்த வீடியோ பெருசா? அப்பேற்பட்ட வளர்ந்த கண்ட்ரியான ஸ்வீடன்ல ஒரு என்விரான்மெண்ட் கிளைமேட் மினிஸ்டர் தன்னோட பச்சளம் குழந்தைய தூக்கிட்டு மீட்டிங்க்கு வராங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இந்த எதிர்க்கட்சிக்காரங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பாருங்களேன். தாங்க முடியல சாமி. இதுக்கு பேர் தான் ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்க இன்னொரு சப்ப பிரச்சனையை கொண்டு வந்து திசை திருப்புதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்துல டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தயவு செஞ்சு உங்களுக்காச்சும் புரிஞ்சுனா 4 பேருக்கு ஷேர் பண்ணி புரியப்படுத்துங்க இந்த திமுக இந்த எதிர்க்கட்சிக்காரங்களுடைய ஃபேக் நரேட்டிவ் என்னங்கிறத. கூடவே பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.